அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக வரையக்கூடிய ஒரு அழகான தாமரை கோலம்தான். விசேஷ நாட்களுக்கும் பூஜை அறைக்கும் இது ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நடுப்பகுதியை சுற்றி 6 பக்கமும் சமமான இடைவெளியில் அழகான வளைவுகளை கொண்டு வர போகிறோம். அவசரப்படாமல் மெதுவாக போடுங்க, அப்போதான் கோலம் பார்க்க ரொம்ப நேர்த்தியாக வரும். இப்போது இதோட ஹைலைட்டான பகுதிக்கு வரப்போகிறோம். சுற்றிலும் இருக்கிற வளைவுகளுக்கு மேலே தாமரை இதழ்கள் போன்ற டிசைனை ஒன்றுக்கொன்று இணையாக வரைஞ்சிக்கலாம். பார்க்கவே எவ்வளவு அழகாக வருது பாருங்கள். தாமரை இதழ்கள் விரிந்திருப்பது போலவும் அஷ்டலட்சுமிகளின் ஆற்றலை ஈர்க்கும் விதமாகவும் இந்த தாமரை வடிவ கோலங்கள் வரையப்படுகிறது. இப்போது நடுப்பகுதியை சுற்றி 6 பக்கமும் சமமான இடைவெளியில் அழகான வளைவுகளை கொண்டு வரப்போகிறோம். அவசரப்படாமல் மெதுவாக போடுங்க, அப்போ தான் கோலம் பார்க்க ரொம்ப நேர்த்தியாக வரும். கடைசியாக இதழ்களுக்கு நடுவில் சின்ன சின்ன சுருள் வடிவ டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சூப்பரான தாமரை கோலம் தயார். இந்த மாதிரியான கோலங்கள் போடுறதுனால மன அமைதி, குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.